ஸோ ஹாய் பேக் டு வீரமா கேமிங். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற கிராண்ட் சாப்டர் 2ல் ஹெலிகாப்டர் தான் மக்களே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எஸ்கேப் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு பெரிய எஸ்கேப்பு. ஸோ ரொம்பவே எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு இதை முடிக்கிறதுக்கே. ஸோ வீடியோ ஃபுல்லாக கட் பண்ணாமல் போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. சரி வாங்க, டே 1 வந்துச்சு. கிராணி 1 விட கிராணி 2 செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வந்து விளையாட்டுல ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா கிராண்ட் 1 ஒரு எஸ்கேப்பும் பண்ணல, பட் ஆனால் இதில் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி மூடில் ஓகே. நம்ம வேறு வருவோம், அந்த கிழமை வேறு வந்து தொலைஞ்சிடக்கூடாது. அவன் வேறு எந்த பக்கம்லேருந்து வருவான்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அவன் மேலேருந்து வருவானா கிழமை பாத்ரூமுக்கு தாங்க போகிறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவனுக்கு பைல்ஸு போல் இருக்குது. ஏன்னா பாத்ரூம் ஃபுல்லாக ஒரே ரத்தமாக கிடக்குது. ஓகே, நம்ம வேறு இங்கே தேடுவோம். இங்கே ஒன்றுமே இல்லைங்க, வந்ததே வேஸ்ட்டு. சரி, இப்போ வேறு அந்த கிளவி மேலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. அந்த கிளவி வேறு எங்கே இருக்கான்னு தெரியல, மேலே தான் இருப்பான் மோஸ்ட்லி. ஓகே, நம்ம அந்த ட்ராயரில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கப் போடு. ஹெலிகாப்டர் மேனுவல் இதாங்க மெயினே. இதை படித்தாதான் நம்ம ஹெலிகாப்டர் ஓட்ட முடியும். பார்த்துட்டான் நான் கிழமை இல்லை செல்ல ப்ளீஸ். அவன் பாட்டு அப்படியே போகிறான். ஐயோ, இவனும் மேலே போகிறானா சுத்தங்க. ஆல்ரெடி கிளவி மேலே தான் இருக்குது, இப்போ இவனும் போகிறானே, என்னடா பண்ணுறது. சரி இடுங்க, நம்ம இந்த பாத்ரூம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, இங்கே நமக்கு ஸ்பாட்டில் தான் கிடக்குது. கிளவன் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி நிற்கிறான். கேர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா தெரியுது, பாட்டு சத்தம் நல்லா கேட்குது. இவனுக்கு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி இந்த தூங்குது. இந்த 2 வேலை தான் சொல்லக்கூடிய தெரிஞ்சிருக்கு இவனுக்கு உருப்படியா. சரி, அவன் வேறு நம்மளை பார்க்காம இருக்கான். அப்பாடா 2 பேர் கீழே போகிறானுங்களா. சூப்பருங்க. நம்ம மேலே டப்பு டப்பு டப்புன்னு போயிடலாம். ஆனால் எதுவும் கீழே தள்ளி விடக்கூடாது. ஏன்னா இந்த ஃப்ளோர் தான் ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளோர் செலவு ப்ளீஸ். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா வந்துடுவானுங்க அவனுங்க. வேறு நமக்கு வந்து ஸ்டங்கன் கிடச்சிச்சு. ஸோ அவனுங்களை போட்டு தள்ளிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். போட்டு கிளாஸ் ஃபியூஸு எஸ்கேப்க்கு மெயினான பொருளுங்க. சரி, நமக்கு சத்தத்தை போடுவோம். கிளை வருவா. பார்த்துட்டாளா பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். சரிங்க, நம்ம ஹைட் ஆகிப்போம். கிளவியை மறைஞ்சிருந்து அடிக்கலாம். ஆத்தாடி எங்கே போகிறாங்க இந்த கிளவி. நான் இங்கே இருக்கேன்டி. அப்பா நல்ல வேலை கிளவி வந்துச்சு. ஸோ இதை போட்டு தள்ளிடலாம். ஓகே, போட்டு தள்ளியாச்சுங்க. கிளவி பயங்கரமாக டான்ஸ் ஆடுது. சிக்கு புக்கு ரயிலின்ற மாதிரி பயங்கரமாக டான்ஸ் ஆடுது. சரி ஓகே, இங்கே வேறு நம்ம கிளாஸ் யூஸ் இருக்குது, பார்த்து வச்சுப்போம். இன்னும் அந்த கேமரா எங்கே இருக்கான்னு தெரில. இவன் வேறு ஒருத்தன் வந்து தொலைகிறானா, கட்டின பொண்டாட்டி செத்து கிடக்குறான். பார்க்குறானான்னு பாருங்கள் சொல்ல ப்ளீஸ். எனக்கு அதான் என்கிட்ட இடிச்சலாக கிடக்குது. வந்து தொலைகிறானா. டே வந்து தொலைடா. இவனுக்கு வேறு காது கேட்காதுல. நான் வேறு வீணாக சத்தம் போட்டு நிற்கிறேன். இவனுக்கு வேறு காது கேட்டு தொலையாது. பெரிய தொல்லையாக போச்சு இவனுங்களோட. டே வந்து தொலைங்கடா. ஐயோ, என் உசுரை வாங்குறானுங்க பாருங்க. கிளவியே வேறு சென்சிட்டிவிட்டி. கிளவியே மறைஞ்சிட்டா. இன்னும் அவனுங்க வந்து தொலை சென்சிட்டிவ் வாங்கி ஜாஸ்திக்கு. வந்து தொலைங்கிறா. ஏன்டா என் உசுரை வாங்கி தொலைகிறீங்க. இந்த கிழமை வரமான்னு தெரியல. கிளவியே மறைஞ்சா கூட நம்ம அந்த கிழமை வழியில் எங்கேயாச்சும் பார்த்தா போட்டு தெரியலாம். பட் அவன் கழுத்தில் இருக்க சாவி தேவைப்படும். அவன் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சில குட்டீஸ். ஓகே, நம்ம வேறு எங்கேயாச்சும் ஏதாச்சும் கண்டுபிடிப்போம். ஏன்னா இவனுங்களை போட்டு தெரியல நமக்கு வேலை கிடையாது. ஸோ இங்கே பெஞ்ச் இருக்குது, பார்த்து வச்சுக்கலாம். இந்த பெஞ்ச் நம்ம கீழே போடு. வெப்பன் கீ போடுங்க. நமக்கு 2வது கன் வந்து கிடச்சிச்சு. பட் கேப்லாக இருக்குங்க. நான் கிளவி இழிவி ஏஞ்சி வந்துட்டானா அவ்வளோதான். எவ்வளோ மெயினான ஒரு பொருள் பார்த்தீங்களா சில குட்டீஸ். நீங்கள் வேறு எங்கே இருக்கான் அந்த கிழமை. அவன் எங்கே போனானே தெரிலங்க. ஓகே, அவன் மேலே சுற்றிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பெண் எடுத்து கன்னை தூக்கியாச்சு. ஷார்ட் கன்னு. இப்போ சத்தத்தை போடுவோம்யா. ஒரு போடுறோங்க 2 பேரையும். ஓகே, ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வெளியே வந்துட்டானுங்கன்னா அவ்வளோதான். இவனுங்க தொல்லை தாங்க முடியல சில குட்டீஸ். ஓகே, நம்ம வேறு இந்த கிழமை மேலே தான் அநேகமாக பார்த்தாங்க. ஐயோ அப்பா, கிழவனை ஒரே புல்லட்டில் போட்டு தள்ளிட்டேன். 2 புல்லட் ஆயிடுச்சா. நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா அவ்வளோதான், கிழவன் என்ன போட்டு தள்ளிட்டுருப்பான். ஓகே, இப்போ வேறு நமக்கு 2 பீஸ் ஆஃப் பெயிண்டிங் பார்த்தோம். அண்ட் அந்த ஒன்று என்னது அந்த ஒரு கிளாஸ் யூஸு. ஸோ
இதெல்லாம் வந்து இங்கேயே கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம இப்போ மேலே போகிறதுக்கு வந்து இப்போ இவங்க பார்த்துட்டானுங்கன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணி அதை அப்புறமா அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் இங்கேயே கிடக்கட்டும். ஓகே, அந்த எங்கே அது நம்ம வேறு ஷார்ட்கனில் வேறு புல்லட்டை லோட் பண்ணணும். என்னத்துக்கு கிளவி ஏஞ்சி வந்துருப்பா. பட் நமக்கு வந்து ஸ்டங்கனும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துல எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ கிளவி அடிப்பா. ஐயோ அடிச்சிட்டாங்க. சுத்தம் அடி வாங்கினேன்டா. ஓடி இருப்பாங்க. இந்த திடீர்னு வந்து ஷாக் கொடுத்துட்டா பார்த்தீங்களா. திடீர்னு அந்த ஹார்ட் அட்டாக் கொடுக்குறா சில குடீஸ். தப்பிச்சிருப்பேன். அந்த பீஸ் ஆஃப் இது பாருங்க. எப்போ எனக்கு டவுட்டு கிளவி வந்துருப்பாளான்னு. இவனுங்க ஜோடியாக வர மாட்டேங்கிறானுங்க, தனித்தனியாக வரானுங்க. நம்ம உசுரை வாங்குறானுங்கம்மா. சரி பரவாயில்ல, ஒரு அடி தானே வாங்கணும் பாட்டிட்டேன். சரி பரவாயில்ல, அந்த கிழவன்ட்டு அடி வாங்கலையே அன்னைக்கு சந்தோஷப்பட்டுப்போம். இப்போ வேறு நம்ம பார்த்து மெதுவாக போகணும் சில ப்ளீஸ். யாரும் பார்க்கல. ஸோ ஓகே, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கிழவன் எங்கே இப்போ தான் ஏஞ்சி போகிறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான். அங்கே நமக்கு போட் கீ தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது முன்னாடி இந்த டோர்லலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துடலாம். கதவு சாப்பிட்றா. நான் எடுத்தோன்னே போனாட்டி மேலே போயிட்டேன். இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. அடா பாருங்களா, ஒன்றுமே இல்லைங்க. ஐயோ சத்தம் வேறு போட்டேனே. ஆத்தாடி கிளை வந்துட்டான்னு என்னடா பண்ணுவேன். ஓகே, நம்ம கொஞ்சம் ஹைடாக எடுப்போம். இப்போ இந்த கன்று 2 கன்று மேலே தாங்க இருக்குது. ஐயோயோ கிழவன் பார்க்கல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். போயிட்டான கிழவன் போயிட்டாங்க. இப்போ கிளவி எங்கே இருப்பான்னு வேறு எனக்கு கரெக்டாக தெரியல. ஐயோ பார்த்துட்டாலே கிளவி பார்த்துட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ கன் எடுக்க இடத்துக்கு தாங்க வரோம். ஏன்னா நமக்கு இங்கே தான் ஸ்டங்கன் போட்டோம். அதை நல்லா தெரியும் எனக்கு. ஸோ இருங்க, இந்த கன் எடுத்து கிளவியை போட்டு தள்ளிடுவோம். எங்கே அந்த கிளவி? இப்போ மட்டும் வர மாட்டாங்க. கன் எடுத்தாங்க. கிளவி உங்க கூட நான் ஹைட் அண்ட் சீலாம் விளையாடலாமா? இது வேறு சென்ஸ். ஐயோ இந்த ஃபோன் அந்நியத்துங்க லாக் அடிக்குதுங்க. நிஜமாக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வேறு நம்ம போன வாட்டி தப்பு இருப்போம் சில குட்டீஸ். இந்த கிளவி திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டா பாருங்க. அவள் ட்ராப்பை செட் பண்ணிட்டு போயிருக்கா. எங்கள் ஃபஸ்ட்டு இந்த கிளவியை ஃபஸ்ட்டு போட்டு தெரியல. இவ்வளோ பெரிய தொல்லையாக போச்சு. சரி, என் உசுரை வாங்குறானுங்க. நிம்மதியாக ஒரு எஸ்கேப் பண்ண முடியுதா? சரி இல்லைங்க, இங்கே சத்து போடுவோம். வரானுங்க பாரு. போடு. ஐயோ புல்லட். ஐயோ என்னங்க இந்த புல்லட்டோட பெரிய தொல்லையாக போச்சு. இப்போ நம்ம வெளியே போவேன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக பெரிய போ. இந்த புல்லட் கிளவி மனம் மட்டும் சில நேரம் படவே மாட்டேங்குது. அது ஏன் தான் எனக்கு தெரியல. சரி அப்படியே மெதுவாக நகரணும். அத்தாடி கிளவி சந்தேகப்பட்டு திரும்பாமல் இருக்கணும். அவன் பாரு நடந்து போயிட்டுருக்கா. அவன் மட்டும் திரும்பிட்டானா அவ்வளோதாங்க, நம்ம கதை வந்து க்ளோஸ் சில ப்ளீஸ். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். எவனையும் காணும். ஸோ நம்ம இந்த புல்லட் எடுத்துக்கலாம். நான் வேறு இந்த ஷார்கனில் புல்லட் லோட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் நமக்கு பெரிய தொல்லையாக போச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம சதத்தை போடுவோம். இந்த வாட்டி கிளை வருவான்னு தான் நினைக்கிறேன். வரா பாருங்க. கடவுளே முடியலனால இந்த கிளவியோட பெரிய தொல்லையாக போச்சு. கரெக்டாக எய்ம் பண்ணலான்னு பார்த்தா அப்பாடா இந்த வாட்டி கரெக்டாக எய்ம் பண்ணிட்டேன். ஸோ கிளவிக்கு அதை க்ளோஸு. ஸோ எங்கே அந்த கிழவன் பின்னாடியே வரான் பாருங்கள். இப்போ தான் கரெக்டாக வரான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? இது வேறு பாருங்கள். சை அவன் ஐயோ காலி அடிக்கலான்னு பார்த்தா போயிடுச்சே. இப்போ அவனை பார்த்துட்டானா அவ்வளோதான். சரி ஓகே, அவன் வேறு மெதுவாக போகிறாங்க. நம்ம மெதுவாக அப்படியே நகருவோம். இவன் தான் ஒரு டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ஆத்தாடி பார்த்து துரத்தாமல் இருக்கணும். பார்க்கல. சரி நம்ம வேறு இதை எடுத்துட்டு அந்த கிழவனையும் போட்டு தள்ளணும். நமக்கு இந்த புல்லட் மட்டும் மிஸ் ஆகிட்டே போச்சு ப்ளீஸ். அது ஏன் தான் எனக்கு தெரியல. சரி இருங்க, அவனுக்கு வேறு காது கேட்காதுல்ல. ஐயோ இதனோட பெரிய தொல்லையாக போச்சுங்க. சரி அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ போயிட்டுருக்கான் பாருங்கள் கிழவன். அவனை போட்டு தள்ளிடலாம். சாவிடா கிழவனே வந்துட்டான். ஓகே, அவன் கதை க்ளோஸு. ஸோ இந்த 2 நிமிஷத்துக்கு அவன் தொல்லையும் இல்லை. அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஒரு ப்ராசஸ் பண்ண விடானுங்களா? சரி இப்போ ஓகே, இந்த 2 கண்ணையும் தூக்கி மேலே வச்சுருவோங்க. ஏன்னா எந்த கண்ணை வச்சு சுட்டாலும் பரவாயில்ல. முடியலனால திடீர்னு கிளவி வந்து ஹார்ட் அட்டாக் கொடுக்குறா சில ப்ளீஸ். ஸோ எங்கள் வாட்டி திருப்பி சர்ப்ரைஸ் கொடுக்காமல் இருக்கணும். அவன் திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டானா அவ்வளோதான், நம்ம கதை வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த 2 கண்ணிலையும் புல்லட் லோட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா இங்கே மேலே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு முன்னே எங்கேன்னு இருக்குது போட் கீ.
எவனுக்குடா வேணும் இந்த போட்கி? ஏன்டா என் உசுரை வாங்குறீங்க? போட்டு ஸ்கீட்டுக்கு பொருள் கொடுக்குறானுங்க சொல்ல புரியுது. உனக்கு தொல்லை பெரிய தொல்லையாக போச்சு. சரி நம்ம வேறு அந்த கிழவனோட பீஸ் ஆஃப் பெயிண்டிங் தான் இருக்குது. சரி அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த வாட்டி கன்னை கையில் தாங்க வைக்கிறேன். ஏன்னா அவங்க ஈஸியாக வந்து போட்டு தள்ளி போயிடுறானுங்க. அதுக்குன்னு இந்த வாட்டி கரெக்டாக கன்னை கையிலேயே வச்சுப்போம். கிளை வந்தானே அடிப்போம். ஓகே, கிளை வேறு வரான்னு தான் நினைக்கிறேன். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலே ஸ்டம் ஒன்று, கீழே வந்து ஷார்ட் கன்னு. ஸோ 2 கன்று இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இல்லை நமக்கு தான் வந்து பிரச்சனை. ஒரு எஸ்கேப்க்கு எவ்வளோ மினிட்ஸ் எடுக்குதா சாமி, முடியலனால. சரி நம்ம வேறு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இவனுங்க வேறு வந்து தொலைகிறானுங்களே. இந்த கிளவி வேறு காது கேட்கும். வேறு ஏஞ்சால இல்லைன்னு தெரியல. பட் ஆனால் எல்லாமே அசம்பிள் ஆகிடுச்சு. அப்படின்னா அவன் எழுந்துட்டான்னு ஒருத்தன் உளர்றான் பாருங்க. வாய் வேறு கொள்ளது இந்த கேம் விளையாடி. எனக்கு அது வேறு பெரிய தொல்லையாக போச்சு. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குதுங்க. அந்த கிளை வரா பாருங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, இப்போ வேறு கிளையை போட்டு தள்ளிடலாம். இல்லைங்க வேறு நிற்கட்டும். இவ வேறு சுற்றிக்கிட்டே இருக்காமா. தப்பாக போட்டேனே. இருங்க நம்ம சத்தத்தை போடுவோம். இந்த புல்லட்டும் ஒழுங்காக பட்டு தொலைய மாட்டேங்குது. பட்டு தொலை. ஐயோயோ போச்சுங்க. கிளை பார்த்தோன்னா நான் க்ளோஸு. ஐயோயோ என்னங்க இந்த புல்லட்டு பெரிய தொல்லையாக போச்சு. நான் வேறு புல்லட் திருப்பி ரீலோட் பண்ணணுமா? ஓகே, நம்ம பக்கத்து ரூமில் தான் புல்லட் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். அவள் திரும்பிட்டோன்னா நம்ம கதை வந்து முடிஞ்சிச்சல குட்டீஸ். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி அடி வாங்கியாச்சு. ஸோ 2வது வாட்டியும் அடி வாங்கிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். நமக்கு வேறு இந்த புல்லட் தெரிஞ்சுன்னு படவே மாட்டேங்குதுங்க. அது ஏன் தான் தெரியல. ஒரு அந்த கேம்காரங்க பண்ணுற சதியா இல்லை நான் ஒழுங்காக ஷூட் பண்ண மாட்டேங்கிறேன்னா எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம் சொல்ல ப்ளீஸ். ஏன்னா கிளவி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறா பாருங்கள். கிளம்ப போகிறான் டான்ஸ் போட்டு ஆடுறதுக்கு. நம்ம சத்தத்தை போடுவோம். நான் கிளம்ப டிஜே போட்டு ஆடுறான். 2 ஏஞ்சிச்சு போல இருக்கேன். கிளை வந்துட்டாங்க. அவளை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாம். அது கரெக்டாக புல்லட் மட்டும் போட்டு தொலைய மாட்டேங்குது. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஐயோ போச்சு. இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக. அப்பா கிளவி கதை முடிஞ்சிச்சுங்க. நெக்ஸ்ட்டு அந்த கிழவன் தான். அவனுக்கு வந்து நான் ஸ்டங்கன் வச்சுருக்கேன்னா நமக்கு தொல்லை இல்லை. ஐயோ பார்த்துட்டாங்க. கண் எடுக்கிறது முன்னாடியே பார்த்துட்டான்னு சொல்லி ப்ளீஸ். ஓகே அவனுக்கு அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டுருந்தேன்னா 2 பேரும் என்னை போட்டு தெளிப்பானுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸை தப்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ வேறு நெக்ஸ்ட்டு நம்ம வேறு என்ன பண்ணணும்னா எனக்கே தெரியல. ஓகே நம்ம போட்டிகிட்ட போய் பார்க்கல ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு. ஓகே இந்த குட்டிச்சாத்தான் தான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட போய் பார்ப்போம். அவன் வேறு இந்த வாட்டி ஏஞ்சிருப்பானே. ஆத்தாடி சுத்தம். நான் தோத்தனால அவன் வேறு ஏஞ்சிருப்பான். சரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியை மட்டும் திறந்து விட்டுடலாம். இந்த குட்டிச்சாத்தான் இப்போதைக்கு இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கிழவனோட 3ஆவது பீஸாக போயிட்டீங்க. எங்கே இருக்குன்னு தெரியலையே. இந்த அங்கே தான் இருக்குது பாருங்க சொல்லு ப்ளீஸ். ஓகே நம்ம மெதுவாக என்ன பண்ணுவோன்னா நம்ம அந்த கன்னை திருப்பி புல்லட் லோட் பண்ணிட்டு அவன் திருப்பி கிளவியும் ஒரு போடுறோங்க. ஏன்னா அவனுங்க ஏஞ்சிருப்பானுங்க பாருங்க. 2 எஸ்கேப் ஆயிடுச்சு சொல்ல. ஓகே நமக்கு வேறு இப்போ இந்த 2 கன்னியை வச்சு தாங்க அடிக்கணும். வந்து தொலைகிறானுங்களா? சை நிறைய தொல்லையாக போச்சு அவனுங்களோட. ஸோ ஓகே அவனுங்க வர மாதிரி எனக்கு தெரியல செல்ல குட்டீஸ். ஸோ நம்ம மேலே போய்ட்டு ஏதாச்சும் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கப் போடுவோம். மேபி ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எதுவுமே இல்லை. ஓகே இங்கே கிரெனேட் தான் இருக்குது. பட் நமக்கு இங்கே புல்லட் இருக்குங்க. ஷார்ட் கன் எடுத்து வந்தால் புல்லட் லோட் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு ஹேண்ட் வீலு. ஏன்னா என் உசுரை வாங்கி தொலைகிறீங்க. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல வேறு 2 பேருமே இல்லை. நேரத்து கிளவி என்னை பிடிச்சி அடிச்சிருப்பா. ஜஸ்ட்டு மிஸ்ஸாக தப்பிச்சிருக்கோங்க. சரி ஓகே அந்த கிளவி வேறு இன்னும் வர மாதிரி எனக்கு தெரியலையே. நம்ம சத்தத்தையே போடுவோங்க. சத்தத்தை போட்டு வர வைப்போம். நமக்கு வேறு புல்லட் மிஸ் ஆகிட்டே இருக்குது. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. சரி ஓகே நம்ம வேறு இன்னும் நம்ம க்ரோபார் கிடைக்கல. எத்தனை அந்த குட்டிச்சாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சில குட்டிச்சு அந்த க்ரோபார் அவனை வேறு போட்டு தள்ளணும். அதே மாதிரி அந்த கிழவி ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாம். ஏன்னா இவனுங்களோட தான் பெரிய தொல்லையாக போச்சு நமக்கு.
வந்து தொலைகிறானுங்களா, சத்தத்தை போடுறேன், கிளவியும் காணும் கிழவனையும் காணுறாள், அந்த பக்கம் வராளான்னு தெரியல, ஷார்ட்கட் வழியா பட் தெரியல. சரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு இவனுக்கு 2 பேர் இருக்கிறதுனால கூட இந்த குடிச்சதானே இருக்கணும்னு கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. திடீர்னு கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருக்குது. சரி நம்ம சத்தத்தையும் போட்டு பார்க்கணும். சத்தத்தை போட்ட சீக்கிரம் போய் ஒளிடா வந்துடுவானுங்க. திருப்பி அசம்பிள் ஆகுதான்னு பார்ப்போம். அசம்பிள் ஆகிடுச்சுன்னா அவனுங்க ஏஞ்சிட்டானுங்கன்னு அர்த்தம். ஏஞ்சிட்டானுங்க. சரி ப்ளீஸ் அசம்பிள் ஆகிடுச்சது. சரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மாற்றி மாற்றி சத்தத்தை போட்டிருக்காம வந்து தொலைகிறானுங்களா, அந்த பக்கம் வரானுங்களான்னு தெரியலையே. அவனுங்க அந்த வரானுங்களோ எந்த வரானோ வரான் பாரு. வேலை பார்த்து கிளம்பி ஏய் வீரமாக்காளி எங்கடி இருக்க, உன்னை விட மாட்டேன். ஐயோ பின்னாடி கிளவனும் வரானே. சில ப்ளீஸ் ஓகே இருங்க, நம்ம கிளவி கேட்ட புல்லட் வந்து திருப்பி ரீலோட் பண்ணிவிடுவோம். ஐயோ அப்போட புல்லட் எடுத்தாச்சு. கிளவினையும் போட்டு தள்ளிடலாம். அவன் காலையும் க்ளோஸ் போடுங்க, 2 பேருமே க்ளோஸு. நெக்ஸ்ட் அந்த குட்டிச்சாத்தான் எங்கே இருக்கான்? அந்த குட்டிச்சாத்தான் அந்த சீவலில் தானே இருப்பான். வாங்க போய் அவனை போட்டு தள்ளலாம். மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தனையாக போட்டு தள்ளுவோம், முடியலனால. வாங்க பா, அந்த குட்டிச்சாத்தான் இங்கே தானே இருப்பான் அந்த சீவலில். எங்கே இருக்காங்க? இதோ இங்கே இருக்கான் பாருங்க. சார் குட்டீஸ் அவ்வளோதாங்க, எல்லாம் க்ளோஸு. இந்த கிழவு நத்தீசா பெயிண்டிங் இருக்குப்பா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் கீ. எவ்வளோ மெயினான பொருள் எங்கே வச்சுருக்கானுங்க பாரு மக்களே. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம இதை அசம்பிள் பண்ணுறது தான் நமக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம மேலே போகிறதுக்குள்ளே ஏஞ்சிருவானுங்க திருப்பி. ஸோ நம்ம இந்த பெட்டு மேலே போட்டு வச்சுட்டு நம்ம திருப்பி கன்று எடுத்து கிளவியோ ஒரு போடுறோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் வேலையே சுத்தமாக செய்ய முடியும். இந்த ஸ்லெண்ட்ரினா வேறு பாருங்கள், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டங்கனோட புல்லட் எடுத்துக்கலாம். குரல் வந்து கொஞ்சம் லேஸாக மாறி இருக்கும். எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. ஓகே வாங்க நான் வேகமாக போவான். இந்த கிராணி கிளவி வேறு கண்ணெல்லாம் சிகப்பாக இருக்குமே அவளுக்கு. ஏன்னா பேரை நான் போட்டு தள்ளிட்டேன். ஸோ அதனால் அவளை கண்ணெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். நம்ம எப்பவும் போல இப்படி ஹைட் ஆகிட்டு அவனுங்களை போட்டு தள்ளுவோம். அண்ட் நீங்களும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. பீஸ் ஆஃப் பெயிண்டிங் கிடச்சிச்சு, ஹெலிகாப்டர் கீ கிடச்சிச்சு. நீ கேஸிங் கன் தேவை. அதுக்கப்புறம் வேறு என்ன? இன்னும் கேஸ்லிங் கன் தான் நினைக்கிறாங்க. 3 பீஸ் ஆஃப் பெயிண்டிங்கு, அதுக்கப்புறமா கிளாஸ் ஃபியூஸு, அதுக்கப்புறம் வந்து டேப்பு, டக் டேப்பு, அதுக்கப்புறமா வந்து ஹெலிகாப்டருக்கு கேஸ்லிங் கேனு. இப்போ நமக்கு டக் டேப்பும் கேஸ்லிங் கேனு தான் இன்னும் கிடைக்கல. ஸோ அதை வேறு நம்ம பார்க்கணும். நீங்கள் வரானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சத்தம் போடுவோம். இவ்வளோ சத்தம் போடுறேன், வரானுங்களான்னு பாருங்களேன். உங்களோட பெரிய தொல்லையாக போச்சுங்க. சை ஓகே இப்போ நம்ம மெதுவாக சத்தத்தை போட்டுட்ருக்கோம். வந்து தொலைகிறானுங்களா? டே சீக்கிரம் உங்கள் அப்பா கிளவி அந்த பக்கம் வர மிஸ்ஸு. இல்லை இப்படியே ஷூட் பண்ணுவோம். ஓகே கிளவி கதை முடிச்சு. நெக்ஸ்ட் அந்த கிழவன் அவன் என்ன பக்கம் வரான்னு தெரியலையே. பொண்டாட்டி சுற்றுக்கிறா வரான்னு பாருங்களேன். எத்தனை பேரை போட்டு தள்ளி பண்ண தெரியல. சில பீஸ் இந்த கிளவி பண்ணுறது பேட்டெல்லாம் ஒரு ரத்தமாக கிடக்குது. இவ கடவுளே. இன்னும் இந்த வந்துட்டான் பாருங்க கிழவன். இவனை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். வந்துட்டான். ஓகே அவன் வேறு நிற்கிறான் பாருங்க. அவனை போட்டு ஐயோ புல்லட் தப்பா போயிடுச்சே. ஐயோ கடவுளே, புல்லட்டு சதி பண்ணுதுங்க. இதுங்களும் சதி பண்ணி தொலைதுங்களே. ஓகே கிழவனும் போயிட்டான். இப்போ ஐயோ இது வேறு பண்ணுச்சு. இவன் மெதுவாக போகணும். ஏன்னா இவன் கொஞ்சம் புத்திசாலி பார்த்துக்கோங்க. இவன் வந்துட்டானா அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். அவனுக்கு வேறு போட்டு சொல்லணும் கேர்ஃபுல்லாக. நம்ம சத்தத்தை போட்டால் வேறு இவன் வந்து தொலைய மாட்டானே. இவனுக்கு வேறு காது கேட்காது. அது வேறு ஒரு தொல்லை. இன்னைக்கு கிழவன் வந்து தொலைடா டான்ஸ் ஆடிட்டுருக்கான். டிஜே போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஏழுதோ பாலுதோ கொண்டாடுதோன்னு கிளவி ஏஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் மறைஞ்சிட்டா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டனலில் வேறு என்ன இருக்குன்னு தெரியல. பேசாமல் டனலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா
திடீர்னு குறுக்கிருக்க வந்துட்டானுன்னு என்ன பண்ணுவேன், சரி இருங்க கன்னை தான் கையில் வச்சுருக்கோங்க, அப்புறம் எதுக்கு பயம். நம்ம வந்து இந்த டனலில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்து தொலைவோம். ஆனால் பார்க்குறது கொஞ்சம் லைட். ஐயோ பார்த்தானே கிளம்ப பார்த்துட்டான். நம்ம கொஞ்சம் இங்கேயே கொஞ்சம் ஹைட் ஆகிடுப்போம். முன்னாடி சுற்றி வருவான். சுற்றி வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவனையும் போட்டு தெரியாது. சாகு. அவ்வளோதாங்க, 2 பேருமே க்ளோஸ். ஓகே, இப்போ நீங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஐ சீயுவோம். என்னட்ட சீயு போடா. ஓகே, இது வேற ஐயோ தள்ள முடியல. போய் தொலை, உசுரை வாங்கி தொலைதுங்க. ஓகே, இங்கே என்ன இருக்குது? டோராண்டு என்னை வெறுப்பேற்றுறானுங்க. சொல்லக்கூடிய சொல்லலாம் சேர்ந்துக்கிட்டு அணியாதான் என்னை வெறுப்பேற்றுறானுங்க. நிறைய அந்த கிளவியே ஏஞ்சிருப்பா. இந்த கிளவை இப்படி நின்றுட்டுருக்காம என்னடா ஃபோர்ஸே. இவன் உட்காந்த மாதிரி இல்லை, நின்ற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு ஃபோர்ஸை குத்துனுங்கிறான். சரி, அவன் போய் தொலையட்டும், நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் அந்த கிளவி எங்கே இருக்கான்னு தெரியல. இவனுங்க வேறு ஜோடியாக ஒன்றா போட்டு தள்ளிட்டு நம்ம பாட்டு போகலாம். இவனுங்க வேறு இப்போ பார்த்தா தனித்தனியாக வரானுங்க. இந்த வரா பாரு கிளவி. நல்ல வேலை போயிருந்தா அடிச்சிருப்பா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இவகிட்ட. கிளவி கதி க்ளோஸ். போய் தோலை. அந்த கிழவனுக்கு காது கேட்காது. ஸோ நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இந்த டனலில் நமக்கு வந்து லோன் ஹேண்டெல்லாம் கிடச்சிருக்கு. அது நமக்கு தேவையே இல்லை. ஸோ ஓகே, இப்போ வேறு நமக்கு இந்த கிழவனோட பீஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இந்த கன்னை வந்து பெட்டு மேலே போட்டு இந்த பீஸ் ஆஃப் பெயிண்டிங் கொண்டு போய் போடுவோம். பட் அவனுங்க வரக்கூடாது. எனக்கு ஒரு பயமாக இருக்குது. என்னடா சத்தம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி ஓகே, நம்ம இந்த கன்னை தூக்கிப்போம். அவனுங்களை வேறு திருப்பி போட்டு தரணும். எதுக்கிட்ட வந்துட போகிறானுங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது. அது வேறு பார்க்கணும். சரி ஓகே, நம்ம இங்கே பாத்ரூமில் வந்து நம்ம வந்தோம். இங்கே ஸ்மார்ட் ஃப்ளக்கு தான் இருக்குது. நமக்கு இது தேவையே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அண்டர் கிரவுண்ட் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மேபி நமக்கு ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு அண்டர் கிரவுண்டில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக தாங்க தேரும். என்ன இருக்குது இங்கே டக்டேப்பு போடு. அப்புறம் நமக்கு இன்னும் கேஸ்லின் கேன் தான் பாக்கி இருக்குது. கேஸ்லின் கேன் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இவனுங்க 2 பேருமே ஏஞ்சிருப்பானுங்க தான் நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இருக்குன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா சூதானமாக தான் இருக்கணும். வந்துட்டானுங்க அவ்வளோதான் சொல்ல. 2 பேருமே காலி. 2ம் ஓடிச்சுங்க. அப்போ ஏஞ்சிட்டானுங்கன்னு அர்த்தம். சரி, என்ன பண்ண சத்தத்தை போடுவோம். அவனுங்க வரானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கப் போடுவோங்க. வந்துட்டானுங்கன்னா போட்டு தானே நம்ம பாட்டு நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலாம். சத்தத்தை போடுற வரானுங்களா? அந்த கிளை வேற வந்து தொலையுதான்னு தெரியல. இன்னும் நமக்கு கேஸும் கண்ணாங்க தேவை. இன்னும் நமக்கு வந்து கிளாஸ் பீஸ் கிடச்சிச்சு. அந்த 3 பீஸ் ஆஃப் பெயிண்டிங் கிடச்சிச்சு. கண்ணு கையில் இருக்குது. அதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த ஹெலிகாப்டருக்கு வந்து கிடச்சிச்சுங்க. ஏன்னா ஹெலிகாப்டருக்கு வந்து இந்த குட்டிச்சாத்தான்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நமக்கு டக் டேப் தான் இன்னும் கேஸ்லிங் கேன் தான் தேவை. இன்னும் நம்ம டக் டேப் வந்து கீழே பார்த்தாச்சு. கேஸ்லிங் கேன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்லெண்டர் மேட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எதுவும் வந்தான்னு தோணுது. ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பி அவனுங்களை வர வச்சு போட்டு தள்ளிட்டு நம்ம வேணால் மேலே போய் பார்க்கலாம். நம்ம கேஸ்லிங் கேன் தேடுதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிச்சா நமக்கு பிரச்சனை இல்லை. பாருங்க கிளவி வந்துட்டா. ஸோ அதில் போட்டு தள்ளிடலாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். போட்டு தள்ளியாச்சு. கிளவிக்கு அதை க்ளோஸ். நெக்ஸ்ட் அந்த கிழமை போய் தொலைடி அப்படிக்கா. ஐயோ பார்த்துட்டான் போல இருக்கே. புல்லட்டை வேறு திருப்பி லோட் பண்ணிப்போம். அவன் வேறு வந்து தொலைச்சானா நமக்கு வேறு பிரச்சனை ஆகிடும். அவன் கதையும் க்ளோஸ். ஓகே, 2 பேருமே க்ளோஸு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த ஹெலிகாப்டருக்கையும் டக் டேப்பும் கீழே போய் எடுக்கணும். வாங்க, அந்த டக் டேப்பை இப்போ பார்த்தோம். பட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் குறுக்க கீழே வந்துடுவானுங்களான்னு சொல்கிறேன். நான் எடுக்கலை. ஸோ நம்ம வந்து ஹெலிகாப்டருக்கு வந்து இங்கே தான் இருந்துச்சு. டக் டேப் தான் ரொம்ப கீழே அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கானுங்க. இப்போது கடவுளே. சரி ஓகே, நம்ம வேறு இந்த ஸ்லெண்டர்மேன்ட்டுக்கு தேர்வு நினைக்கிறேங்க. நம்ம கேஸ்லிங் கேனு எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஸோ நம்ம இந்த டக் டேப்பை தூக்கியாச்சு. நம்ம கேஸ்லிங் கேனு தான் தேவை. ஏன்னா இது போல் நம்ம பார்த்துட்டோம்.
இப்போ வேறு இவனுங்க எந்திரிச்சிருப்பானுங்களான்னு தெரியலையே, அது வேறு பார்க்கணும். வளர்றான் பாருங்க, வாய் வேறு குளருது, எல்லாம் ரொம்ப குளருது சில ப்ளீஸ் வாயிலாம் பாருங்கள். 2 எஸ்கேப்பு அப்படியே 2 ஏஞ்சிச்சுங்க. சரி நம்ம வேறு இதை தூக்கி போட்டு என்ன பண்ணுவோண்ணா, ஸ்டங்குன்னு வேறு எங்கே போட்டேன்னு தெரியல, பெட்டு மேலே போட்டேன். அதை போய் எடுப்போம் ஃபஸ்ட்டு. அதை எடுத்துகிட்டு திருப்பி அவனுங்களை போட்டு தள்ளிட்டு திருப்பி நம்ம கீழே போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2ங்களும் எஸ்கேப் ஆயிடுச்சு. கேர்ஃபுல்லாக தான் கொஞ்சம் இருக்கணுங்க, கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம். பட் ஆனால் நமக்கு வந்து அந்த செயின் கட்டர் எங்கே பார்த்தேன்னு எனக்கு தெரியல. அந்த செயின் கட்டர் இருந்தால் தான் நம்ம அந்த ஸ்லெண்டர்மேன்ட்டை பார்க்க முடியும். அது வேறு நமக்கு தேவைப்படுது. நான் அதை போய் மேலே வந்து எய்ம் பண்ணலாம் பண்ணிட்டு வந்தேன். அது எங்கேயும் நான் பார்த்தேங்க, அந்த செயின் கட்டு எங்கே பார்த்தேன் எனக்கு கரெக்டாக தெரியலை. சரி நமக்கு இன்னும் க்ரோபார் வேறு கிடைக்கல, ஸோ அதை வேறு பார்க்கணும். இன்னும் இவனுங்க வரலையே, சத்தத்தை போடுவோம். ஆனால் மியூசிக் எஃபெக்ட் மட்டும் நல்லா கொடுத்துருக்கானுங்க இந்த கேம்காரனுங்க. அதை கேட்டே எனக்கு பயம் முடிஞ்சுதுங்க அந்த மியூசிக் எஃபெக்டே. வீடியோ கொஞ்சம் வந்து லென்த்தி ப்ராசஸாக கொஞ்சம் போயிருக்கும். ஆனால் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை முடிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். 1 வீக் கற்றுக்கிட்டேங்க இந்த கேம் ப்ளே. ஸோ ஹெலிகாப்டர்ஸ்க்கு முடிக்கிறது, கிளவியை போட்டு தள்ளுறதுன்னு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ணி அந்த ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க. அந்த ஷார்ட்ஸை வந்து நான் கிளவிட்டு அடி வாங்குற மாதிரி அதாங்க ஃபஸ்ட்டு கேம் ப்ளே. பட் ஆனால் அதை வந்து நான் போடல சேனலில். சரி வேண்டாம், நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போடலாம், அதுக்கு நம்ம தனித்தனியாலாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு போடல. எல்லாம் போட்டிருப்பேன். கிளவியை போட்டு தெளியாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த கிழமை எங்கடா இருக்கான், இவன் வரதுலேயே 2 நிமிஷம் முடிஞ்சிடும் போல இருக்கு. வந்து தொலைடா கிழவனே. கிளவி தான் வாலண்டியராக அடி வாங்குறாங்க. பட் அந்த கிழவன் வந்து தொலைய மாட்டேங்கிறானே. கிளவி அடித்தா கிழவன் வந்துடுவான். பட் கிழவனை இன்னும் காணுதோ, வரான் பாரு. கடவுளே, இவனுங்க தொல்லை தாங்க முடியல. சரி இரு அடிப்போம், காலி அடிப்போம். ஓகே, அவன் கதையும் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இருக்க ஹெலிகாப்டருக்கு பார்த்தோம்ல, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு இன்னும் செயின் கட்டு எதுவுமே கிடைக்கல. ஸோ கன்னை இந்த மாதிரி கீழே போட்டுப்போம், பெட்டு மேலே போட்டு நம்ம இந்த ஹெலிகாப்டருக்கு பார்த்தோம் இந்த குட்டிச்சாதாங்கிட்ட அந்த ஹெலிகாப்டருக்கு போய் எடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வேறு ஏதாச்சும் பொருள் தேவைடும். ஸோ அந்த ஹெலிகாப்டர் தான் மெயினான ஒரு பொருள், பார்த்துக்கோங்க சில குட்டீஸ். நான் ரொம்பவே ஒரு மெயினான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ஹெலிகாப்டருக்கு தான் மெயினாக பொருள். வளர பாருங்கள், நான் வேறு எல்லாம் பயத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம வேறு இப்போ திருப்பி கன்று எடுத்துகிட்டு வந்து அவங்கள போட்டு தள்ளணும். 2ங்களும் திருப்பி இப்போ மறுபடியும் எஸ்கேப் ஆகிடுக்குங்க, தெரியும் எனக்கு. சரி ஓகே, இதை வேறு ஓகே. இப்போ 2வது பீஸ் ஆஃப் பெயிண்டிங் எடுத்துகிட்டு வருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கன்னை தூக்கிட்டு வந்துட்டு அவனுங்களை திருப்பி ஒரு போடுறோம். 7:25. ஸோ ஓகே, இப்போ வேறு நம்ம திருப்பி கன்று எடுத்துகிட்டு வெளியே வேறு போகணும். கிழவன் வந்து கிளைகளை வராமல் இருக்கணும். வந்துட்டானுங்கன்னா அவ்வளோதான். ஓகே, நல்ல வேலை வரல. இன்னும் நமக்கு இன்னும் இந்த கேஸ்லிங் கேன்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே எனக்கு தெரிஞ்சு அது ராயலமாக தான் இருக்கும். நம்ம அதை வேறு தேடணும் வீடு ஃபுல்லாக. சரி வெயிட் பண்ணுவோம். கடைசி பொருள்லாம் ரொம்ப அலைய வைப்பானுங்களோ தெரியலையே. நம்ம சத்தத்தை மாற்றி போட்டுட்ருக்கோம். அவனுங்க இன்னுமாடா ஏந்திருக்கல, 2 தள்ளி தான் இருக்குது. அது அசம்பிள் வச்சுன்னா அவனுங்க ஏஞ்சிட்டானுங்கன்னு அழுத்தம் சில குட்டீஸ். அவனுங்க இன்னும் எழுந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அவனுங்க சத்தம் மாற்றி போடுவோம். போய் பேசாமல் தேடி பார்க்கலாமா. ஆனால் எனக்கு என்ன பண்ண, பின்னாடி வந்து அடிச்சிட்டானுன்னு என்ன பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். 2 நிமிஷத்துக்கு அவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்கோம். ஈஸி முன்னா 2 நிமிஷம், இதே நார்மல்னால் 1 நிமிஷம், ஹார்ட் முன்னா 30 செகண்ட் தான், எக்ஸ்ட்ரீம்னா 15 செகண்ட் தான். அது இருட்டாயிரம் இருக்கும். ஓகே, இன்னும் இவனுங்களை காணும். இன்னும் சத்தத்தை மாற்றி போட்டுட்ருக்கோம். இன்னும் எழுந்திருக்கலையாடா. ஆனால் எனக்கு என்ன பழுனா, திடீர்னு வந்து எதிர்க்க வந்துட்டு என்னடா பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் குஞ்சு போட்டு தள்ளிருக்கிறதே அவனுங்களை பார்த்தா பாருங்க, கிளைய வந்துட்டா எனக்கு தெரியும். இப்போ பாருங்கள் கிளைய வந்துட்டா. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அந்த பொருள் வந்து அசம்பிள் ஆகலை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை கேம்காரங்களோட சதியா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. என்னடா எவ்வளோ வர மாதிரி இருக்குது. ஒரு கிளம்பு வருவானும்.
தெரியலையே, கிளவியை போட்டு தெரியாச்சு. சத்தத்தை போட்டாலும் வரமாட்டேன். அந்த ஒன்றாம் நீங்கள் கிளவேன். ஏன்னா கிளவியை போட்டு தட்டுனா எனக்கு வந்துடுவேன் அடுத்த செகண்டே. ஸோ நீங்கள் சத்தத்தெல்லாம் போட தேவையில்லை. இவன் நிற்பான் பாருங்க. ஐயோ புல்லட் தெரியாமல் தப்பாக போச்சே. ஐயோ இப்போ நம்ம வெளியே போனால் கிளவு நம்மளை பார்த்துருவான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக நகருவோங்க. மெதுவாக போகணும், மெதுவாக அவன் பின்னாடியே போகணும்னு சொல்ல ப்ளீஸ். பார்த்துட்டானா போட்டு. ஐயோ பார்த்துட்டானே. ஹைடாயிடா கைப்பில்லை. பார்த்துட்டானா போட்டு தள்ளுவான். இவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கிளவியே பரவாயில்ல போல் இருக்கு. இவன் கிளவியை விட மோசமாக இருக்கான். நான் முன்னாடியே போட்டு தள்ளிடுவேன் சில குடிச்சு. இந்த புல்லட் தப்பாக பட்டுச்சு. சரி இப்போ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளுற வழியை பார்க்கணும். இங்கே வேறு இந்த சென்சிட்டிவிட்டி தாங்க. ஓகே இவன் சத்தத்தை போடுவோம். ஆனால் சத்தத்தை போட இவன் வரத்த இன்னைக்கு கிளவியா இவன் வேறு வரமாட்டானே. இவனுக்கு வேறு காது கேட்காதுங்க. திருப்பி கிளவியே ஏஞ்சி வந்துடுவா போல இருக்கு. இவ்வளோ நேரம் ஆசை வைக்கிறாங்க மச்சை. முடியல நிஜமாக என்னால் முடியல. ஓ கடவுளே, எலிகாப்டர் முடிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதே ப்ராக்டிஸ் மோடாக இருந்தால் இந்நேரத்துக்கு நான் எப்போயோ முடிச்சிருப்பேன். ஈஸி 3 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் சமாளிக்க தானே கஷ்டமே. திருப்பி கிளவியே எழுந்துச்சு வந்துடுவாங்க. நிஜமாக நான் சொல்கிறேன் பாருங்க. திருப்பி கிளவியே எழுந்துச்சு வருவா. அவளை போட்டு தள்ளி திருப்பி அந்த கிளம்ப வருவான். அவனை வேற போட்டு தள்ளணும். அந்த கிளவி தொலை தாங்க முடியல. இந்த கிளவனும் ஒரு பக்கம். கிராணி ஒன்றே பரவாயில்ல போல இருக்குது. கிராணி 2ல் ஒரு எஸ்கேப்பை உருப்படியாக பண்ண முடியுதா? சோதிக்கிறானுங்க சில பேசுவோம். அங்கே வேறு சத்தத்தை போடுவோம். கிளவி எழுச்சி வரானா நான் பொறுமையெல்லாம் இருந்து பார்க்கணும். இல்லை அசம்பிள் ஆச்சுன்னா கிளவி எழுச்சிட்டா நடத்தும். ஆனால் அசம்பிள் ஆகலை. பட் என்ன போன வாட்டி அசம்பிளே ஆகலை. ஆனால் கிளவி எழுச்சி வந்துட்டா. ஸோ அது கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நான் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப லென்த்தாக போய் கிளவி வந்துட்டா. எனக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டா பண்ண கிளவி. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐயோ புல்லட் தப்பாப்பட்டுச்சு. இந்த புல்லட் வேணால் ஒழுங்காக மேலே பட்டு தொலைய மாட்டேங்குதுங்க. இருக்கிறதே ஒரு புல்லட் தானா? ஷார்கனா இருந்தால் 2 புல்லட் மாதிரி அவங்களை போட்டு தள்ளி போயிட்டே இருக்கலாம். இது ஒரு புல்லட்னா இல்லை. எனக்கு கொஞ்சம் முடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். கிளவி பார்த்துட்டான்னா அவ்வளோதான். திருப்பி ஒரு யூட்டனப்போ நம்மளை அடிப்பா. பட் ஓகே நம்ம திருப்பி சத்தத்தை போடுவோம். வருவா கிளவி. நான் வரா பண்ண கிளவி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏய் வீரமாக்காடி எங்கடி இருக்க? ஐயோ இந்த கிளவி தொல்லை தாங்க முடியல. உங்களை போட்டு தெரியாச்சு அவ்வளோதான். சாவடி கிளவி. அந்த கிளம் வருவான். கிளவி மறுபடியும் க்ளோஸ். இப்போ அந்த கிளம் எங்கே வருவானே என் பொண்டாட்டி என்னாச்சா அப்படின்ற மாதிரி வருவான். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவன் நம்ம சத்தமே போட வேணாம். அவனே வந்துடுவான் ஆட்டோமேட்டிக்காக. அவன் கிராணிக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் சில ப்ளீஸ். பட் அவன் எப்போ வருவான்னு தெரியல. ஸோ நம்ம கொஞ்சம் அங்கிட்டு இங்கேன்னு கொஞ்சம் பார்ப்போம். அது வேறு பண்ணுங்க மறைஞ்சே போச்சு. கிளவி மேலே பாசமே இல்லடி. ஆனால் அவனுக்கு நிஜமாக இப்போவே சொல்கிறேன் பாசமே இல்லை. நீ செத்து கிடக்கிற வரானா இவன் நான் ஒரு புருஷன். சரி வேற சரி ஓகே நம்ம பேசாமல் ப்ராசஸ் பண்ணலாமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களை மாற்றி போட்டு தள்ள நமக்கு பெருசாக கஷ்டமாக இருக்குது. ஐயோ கிளவன் பார்த்துட்டாங்க. அவனை போட்டு தள்ளுவான். ஆமாம் சியூ பெருசாக வந்துட்டான். சாவு உசரை வாங்கி தொலைகிறானே. சரி சாவுடா. என்ன ஃபோர்ஸு என்னடா இங்கே இல்லை? அடா பாவீங்களா? அப்போ எங்கடா வச்சுருக்கீங்க? அதை குரோபார் கிடச்சிச்சு. பட்டு அந்த கேஸ் நீங்கள் இல்லையே. சரி நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி அவனுங்களை போட்டு தரணும். மாற்றி போட்டு தள்ளிட்டே போவோம். நம்ம எப்படி தான் ஒரே இடத்துல உட்காந்துக்குது போட்டு கேஸ் கேன் அவ்வளோ தாங்க கச்சிச்சு. இப்போ திருப்பி அவனுங்களை போட்டு தள்ளிட்டு நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியதான். எல்லா பொருளையுமே கச்சிச்சு. ஸோ இருங்க அந்த கிளை வேறு திருப்பி ஏஞ்சி வராமல் இருக்கணும். பாருங்க ஓடிட்டான். அவன் ஏஞ்சி வந்துடுவான். ஓகே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம். கிளை வேறு வராலாம் இல்லையான்னு தெரில.
எனக்கு என்ன பயம்னா இந்த பொருள்லாம் ஒன்று கொண்டு போய் மேலே வைக்க தான் நமக்கு பெருசாக கஷ்டமாக இருக்குது. பெருசாக நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் சில ப்ளீஸ். நமக்கு வந்து டைம் இல்லை. ஸோ ஒரு பொருளாக தூக்கிட்டு மேலே வைப்போம். இது பண்ணோன்னா நமக்கு பிரச்சனையும் கிடையாது. இதுவே நான் விழுந்து வாடுறாங்க. சரி இப்படி தான் முன்னாடியும் ஆச்சு. அவ்வளோதாங்க. இப்போ எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் தூக்கிட்டு வச்சுட்டு எஸ்கேப் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பண்ணிட்டோன்னா எனக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுங்க. ஓகே வாங்க. எவ்வளோ நேரம் தான் சும்மா நிற்கிறது, அன்னைக்கு அழுத்து போச்சு. சரி வாங்க. ஏன்னா கேம் யாரும் எனக்கு ஒரு தான் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்கள போட்டு தரதே வேலையாக வச்சுன்னா நம்ம எப்படி பண்ணுறதே? பொருள் நல்லா கண்டுபிடிச்சாச்சா நம்ம போய் என்ன பண்ணுவோம், தேடுவோங்க. அவ்வளோதான். ஆனால் இப்படி ட்விஸ்ட் பண்ணுவானுங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹெலிகாப்டர் கீயா அப்படின்ட்டு போவோம். இதுக்கு எவ்வளோ வராமல் இருந்தானுங்கன்னா நமக்கு தொல்லை இல்லை. பட் வந்துட்டானுங்கன்னா பிடிச்சி அடிச்சிடுவானுங்க. அது வேறு நமக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா கன்று மேலே இருக்குது, ஒரு கன்று கீழே தான் இருக்குது. பட் ஆனால் அதில் புல்லட் கிடையாது, மேலே தான் புல்லட் இருக்குது. ஸோ வந்து தொலையாமல் இருக்கணுங்க. வந்து தொலையாமல் தான் நான் எஸ்கேப் பண்ணிவிட்டு நான் பார்த்து ஐயோ கீழே விழுந்து வாடுறாங்க. சரி எல்லாம் ஒரு தலை எழுத்து. நான் ஏறி போயிருப்பேங்க, யாரோ என்னை அடிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது, தலை எழுத்து. இதுக்கு மேலேயும் நம்ம தப்பிக்க பக் ஆகிடுச்சா கேமு வெளியே? அந்த ஏனி சிம்பு போக மாட்டேங்குது. சரி நம்ம என்ன பண்ணுவோம், இதுங்க நம்ம வேறு தப்பிச்சு போயிருப்போம் சில பீஸ். நம்ம வேறு எல்லாம் தலை எழுத்து. சரி வாங்க. இப்போ அவங்க திருப்பி ஏஞ்சிருப்பானுங்க. அவங்ககிட்ட இது மேலேயும் அடி வாங்கி சாகக்கூடாது. ஸோ எல்லா புல்லும் வச்சுச்சுங்க. ஸோ மெதுவாக மேலே ஏறி போயிட்டு அவங்ககிட்ட அடி வாங்காமல் வருவோம். மோஸ்ட்லி நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. கிளவி ட்ராப் வைக்கிற சத்தம் வேறு காதிலே கேட்குது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே உள்ளே போயிட்டு தப்பிச்சிருப்பேன். இந்த டக்டேப்பை தூக்கிட்டு போகும்போது தான் ஓகே ஏறி வருவோம். இருங்க இது வேறு ஒன்று. சரி படியேறும் போது தாங்க நம்ம விழுந்து வேறுறோம். ஒருக்க எவனும் வந்து தொலையக்கூடாது. ஏன்னா இப்போ நான் டே 3ல் விளையாண்டுட்ருக்கேன். நம்மளே விழுந்து நம்ம செத்துருவோம். சரி ஓகே இன்னும் 3 பீஸ் தான் இருக்குது. நம்ம எதுவுமே பண்ண சைலண்ட்டாக இருக்கும். அதுவே நம்ம கொண்டு வந்து மேலே அழகாக விட்டுது. நம்ம தான் நான் விழுந்து வரோம் பாருங்க. கால் ஒரு வழியாக ஆயிடும். ஐயோ கிளவி, ஐயோ கிளவ போச்சு, அடிச்சிட்டாங்க. அட பாவீங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவன் இந்நேரமாடா கேமரா பார்க்க வரணும். சரி இதுக்கு மேலே இவன்கிட்ட அடி வாங்கில சாப்பிடும். இன்னும் 2 பொருள் தான் இருக்குது. எடுத்து நான் போனால் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன்டா. இன்னும் உற்சாக வாங்கி தொலைகிறானுங்க. ஐசியும் பாருங்க ஒரே மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாயிடுச்சு. நமக்கு வேறு பொறுமையே கிடையாதுங்க. தப்பிச்சு போயிருப்பேன். எல்லாம் நம்ம உசுரை வாங்கி தொலைச்சு சில ப்ளீஸ். நம்ம என்ன பண்ணுவோம், இருங்க நம்ம சத்தத்தை போடுவோம். அவங்க வர்றாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் போட்டு நம்ம பாட்டு மேலே போவோம். ஏன்னா திடீர்னு அவனுங்க குறுக்கிறதுக்கு எதிர்க்க வந்துட்டானுங்கன்னா அடிச்சிருவானுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். வந்து தொலைகிறானுங்களா, டே சீக்கிரம் வந்து தொலைங்கடா. எவ்வளோ தான் சத்தம் போட்டு வெயிட் பண்ணுறது? ஃபுல் சப்ஸ் கேட்குது. எவன் வரப்பான்னு தெரியல. கிளம்புன்னு நினைக்கிறேன். கிளம்புனாங்க. பின்னாடி கிளவி வருவாளா தெரியலையே. கிளவியும் போகிறா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எல்லாம் கொஞ்சம் விட்டு அடி வாங்கியிருப்பேன். டே 5க்கு போட்டிருப்பேன். நல்ல வேலை. ஓகே இதுக்கு மேலே நம்ம அடி வாங்கி சாகக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து எல்லா புள்ளியுமே கச்சிச்சு. தப்பிச்சு ஓடுறதாங்க. ஐயோ என்னடா பார்த்துட்டானா? சரி நம்ம வேறு கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம். இந்த பொருள்லாம் வேறு கலெக்ட் பண்ணி கொண்டு போகணும். நம்ம வேறு இப்படி அடி வாங்கி சாகுறாங்க. சரி அவனுங்க வேறு நான் இறங்கும் தான் வந்து தொலைகிறானுங்க. வரானுங்களான்னு ஒரு சின்னோன்னு ஒரு செக்கப் போட்டு நம்ம இறங்குவோம். எவனும் வரலங்க. நல்ல வேலை. வரக்கூடாது. வந்துட்டானுங்கன்னா நம்மளை அடிச்சிருவானுங்க பிடிச்சி. ஓடுறா பைப்பில்லை ஓடு. இதுக்கு மேலே ஐயோ திருப்பி என்னடா இந்த கேம் அநியாயத்தின் பக் ஆகுது. இதனால் முடியல சில ப்ளீஸ். டே 5க்கு நான் வந்துட்டேன். நான் லாஸ்ட் டே. என்னடா இந்த கேம் அநியாயத்தின் பக் ஆகுது. நான் ஒன்றுமே பண்ணலங்க இந்த வாட்டி. ஐயோ முடியல. திருப்பி அவனுங்களை சத்திரம் போட்டு வர வச்சு நம்ம மேலே போகணுமா? சுத்தங்க கடவுளே. நம்ம கிளவாட்டி ஒரு வாட்டி தாங்க அடிக்கிறானுங்க. இந்த கேமே பக் ஆகுது. நமக்கு நம்மளே ஆப் வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம அடி வாங்கி சாகக்கூடாது. ஏன்னா நமக்கு இன்னும் அந்த ஒரே ஒரு பீஸ் தாங்க. அதை எடுத்து நான் போயிருக்கேன். அந்த கிளவி திருப்பி காலை பிடிச்சி இழுத்தானுங்களான்னு தெரியல. பொதக்கின்னு விழுங்க. இது அவனுங்க வேலையாக தான் இருக்கும். ஃபுட் ஸ்டெப்ஸ் வேறு கேட்குது. அந்த வெயிட் பண்ணுவோம் பாருங்கள். கிளவனா ஃபஸ்ட்டு இறங்கினான்.
ஃப்ரூட்ஸுக்கு மறுபடியும் கேட்குது. கிளவி வரான்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அவங்க சொல்ல கிளவி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவனுக்கிட்ட மாட்டாமல் ஓடிடணும். காலை பிடிச்சி இழுத்தானுங்கன்னு நினைக்கிறேன் 2 வாட்டி. கிராணியா உங்களா ஓகே வேறு வேகமாக போயிட்டு கேர்ஃபுல்லாக போகணுங்க. இந்த வாட்டி அவனுக்கு காலை பிடிச்சி இழுக்கிறானுங்க. அதான் பெரிய தொல்லையாக போச்சு அவனுங்களோட. இதுக்கு மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம அடி வாங்கி சாகக்கூடாது. அவ்வளோதாங்க. நம்ம எஸ்கேப்பு ப்ராசஸ் பண்ண போகிறோம். எஸ்கேப் பண்ணி தப்பிச்சு ஓடிடுவோம். ஈஸி மூடி இன்னும் அநியாயம் கஷ்டமாக இருக்குடா. நான் அடிக்கே வாங்கலாம் நினச்சேன். டே 2 வரைக்கும் சரி டே 3 டே 4 டே 5 வரைக்கும் வந்துட்டேன். ஓகே பரவாயில்ல. நம்ம கிட்டத்தட்ட உங்களுக்கு கோசம் கஷ்டப்பட்டு முடிக்க போகிறோம். நான் எல்லா போர்டையுமே கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட எஸ்கேப் முடிக்க வேண்டிய ப்ராசஸ் தாங்க. அவ்வளோதான். ஓகே இதை இங்கே விட்டோன்னா இங்கே டோர் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம தங்கனை தூக்கிட்டு வரணும். இப்போ நீ கிளவன் டிஜே போட்டுருக்கோம். டிஜேன்னு போட்டுருந்தான். வேறு சொன்னால் கேமே பக் ஆகுது. சரி வாங்க சீக்கிரமாக போவோம். இங்கே நம்ம எயிம் பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளோதான். ஒன்று காலி. ஸோ இன்னும் 2. ஐயோ தப்பாக பண்ணிட்டேனே. தப்பாக அவசரப்பட்டு பண்ணிட்டேன். இது வேறு ஆடிட்டே இருக்கு. சரி இருங்க. அவ்வளோதாங்க நமக்கு முடிஞ்சிச்சு. போங்கடா. இந்த கன்னும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த கிளாஸ் பீஸை கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா எனக்கு அப்போ தான் அந்த பலகை ஓப்பன் ஆகும். நான் அடி வாங்கி தான் அவங்ககிட்ட சாகணும். அதனால் நம்ம கிளாஸ் பீஸை வைப்போம். முடியலைங்க. சமத்தையாக அடி வாங்கினேன் கிளவிக்கிட்ட. ஓகே இங்கே வேறு போட் வீல் இருக்காங்க. எங்கே தூக்கிட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போட் எஸ்கேப் பண்ண போகிறது இல்லை. நம்ம நினச்சோம் கட்ட பண்ணோம். ஆனால் நெக்ஸ்ட்டு போட் எஸ்கேப் தாங்க இந்த கேமில் வரும். ஸோ ஓகே இப்போ பார்த்தா டக் டேப் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹெலிகாப்டர் வேறு பிஞ்சு இருக்கும். அந்த வேறு போய் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த வேலை என்னென்னா நம்ம இந்த கேஸ்லின் கேன் எடுத்துகிட்டு போகணுங்க. கேஸ்லின் கேன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கேஸ்லின் கேனை போட்டுட்டு இதை வேறு பற்றிக்க போகணும்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கேம் பிளேவே. எனக்கு கேட்டுமே சொல்ல இவ்வளோ பெரிய எஸ்கேப் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்காகவாச்சும் ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நம்ம இடத்துக்கு போட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வேறு கீழே இருக்கானுங்களா இல்லத்தில் ப்ளீஸ் ஒரு டாட்டா பாபாய் சொல்லலான்னு பார்த்தேன். ஓகே டாட்டா பாபாய் சொல்கிறேன்ற பேர் கீழே விட்டேன்னா அவ்வளோதான். பை இது கிளவி. சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு எஸ்கேப் வரேன் கிளவி. பாய் டாட்டா சீவு. ஸோ ஃபைனலுக்கு தான் நம்ம தப்பிச்சுட்டோங்க ஹெலிகாப்டரில். ஒரு வழியாக நம்ம கேம் முடிச்சிட்டோம். டெய்லியே பார்த்துட்டு டே 5 முடிச்சுட்டோம். ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஏதோ பெரிய எஸ்கேப்பாக இருக்குது. அது பார்த்தா எனக்கு ஒருமே இல்லைன்றது காரணத்தினால பயங்கரமாக சேலம் பண்ணிட்டு அதிகமாக எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா நம்ம லைக் போடுங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ இதோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை லவ் யூ ஆல். கிளவி அடுத்த வாட்டி வரேன். ஓகே அடுத்த ஸ்கிப் போகிற வளர பாருங்கள். வாய் வேறு கொளருது.